கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள். மல்கியா புஸ்தகத்திலையும் மற்ற அனைத்து பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல நம்ம தேவனுடைய நாளை குறித்து பார்க்கிறோம். அது எவ்விதமாக வரும் என்று. அந்த நாளை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கர்த்தர் தன்னுடைய நாளை குறித்திருக்கிறார். அவர் எப்படி குறித்திருக்கிறார்னா, கர்த்தருடைய நாள் வருவதற்கு முன்பதாக எலியா தீர்க்கதரிசி இந்த பூமியிலே வருவார். மல்கியா புஸ்தகம் 4:5 6வது வசனம் வரை, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். அல்லேலூயா. இந்த மல்கியா புஸ்தகத்துல தேவனுடைய நாளுகை வருவதற்கு முன்பதாகவே எலியா என்னும் தீர்க்கதரிசி இந்த பூமியிலே வருவார். அவர் தேவ பிள்ளைகளை சரி செய்வார். அப்படி என்றால் என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிற அந்த உறவை, அந்த ஃபெலோஷிப்பை ஸ்திரப்படுத்த வருவார். தூங்கி கொண்டு இருக்கிற காலமும் இருந்திருக்கு வேதாகமத்தில். தேவனை தேடாத நாட்கள் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த நாட்களில் தேவனை தேடுகிற பிள்ளைகள் எழும்புவார்கள். ஆண்டவர் அவர்களை சரி செய்ய தான் அந்த நாட்களில் எலியா தீர்க்கதரிசி அனுப்புவார். அந்த எலியா தீர்க்கதரிசி முன்பதாகவே ஆண்டோருடைய புஸ்தகத்தில் எழுதினபடியின் அவருடைய தீர்க்க தரிசனம் உரைத்ததின்படியே அவர் இறங்கி வருவார் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்குது. நம்ம இங்கே பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த மல்கியா தீர்க்கதரிசி 430 BC ஆண்டுக்கு முன்பதாகவே இவ்விதமான சம்பவங்கள் நிகழும் என்று எழுதியிருக்கிறார். இங்கே நம்ம பார்க்குறோம், வெளிப்படுத்தல் 11:3-5 வரை, என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரத்தை கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளாகவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். இப்போ ஆண்டவர் அப்படி 2 சாட்சிகள் எழும்புவாங்க கடைசி நாட்களில். அது வெளிப்படுத்தல இன்னும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த 2 சாட்சிகளும் கடைசி நாட்களில் எழும்புவார்கள். அவர்கள் 1260 நாட்களில் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அதாவது 3.5 ஆண்டு, அதாவது 42 மாதங்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. அதுவும் இல்லாமல் இன்னும் 4வது வசனத்தில், பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. இப்போ இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, தேவனுக்கு முன்பதாக நிற்கிற விளக்கு தண்டு, சர்ச்சுன்னு நம்ம சொல்லலாம், சபை. தேவனுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிற ஒலிவ மரங்களும் சொல்லப்பட்டிருக்குது. ஒலிவ மரம் என்று சொன்னால் மோசேயும் எலியாவும் தான் இருக்கக்கூடும். ஏன்னா நான் ஒரு நாள் சொப்னத்தில் பார்க்குறேன், இவங்க 2 பேரையும் பார்க்குறேன். ஒரு ட்ரீமில் பார்க்குறேன், ஒரு மரத்துக்கு அடியில் இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. நான் போய் பார்க்குறேன் அவங்கள. அப்படியாக கனவு கண்டது. மோசே ஏலியா மறுபடியும் இந்த உலகத்துக்கு வருவார்கள். 5வது வசனத்தில், ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாக இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்ருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாக இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். இப்போ வேதாமத்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னா, அவங்க 2 சாட்சிகள் எழும்பும் போது அவங்க வல்லமாக பயங்கரமாக இருக்கும். அவங்க வாயிலிருந்து புறப்பட்டு வர்ற வார்த்தைகள் எல்லாமே அக்கினியை போல இருக்கும். யாராவது அவங்கள காயப்படுத்தணும்னு நினச்சா அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தையில் விழுந்து அவ்வளோதான் சேதப்படுத்தப்படுவாங்க. அதுவும் கொல்லப்படுகிறதுக்கு வல்லமை இருக்குது. எப்படின்னா, பேதுரு எப்படி பாருங்கள், அனானியா சஃபீரா நமக்கு அது தெரியும். அவங்க 2 பேரும் புருஷனும் மனைவியும். இவங்க 2 பேரும் பேதுருக்கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ அந்த நிமிஷமே பேதுரு கண்டிக்கும் போதே அந்த அனானியா சஃபீரா மரித்து போய் விடுகிறார். அப்படி ஒரு வல்லமையான தீர்க்கதரிசிகள் தான் இந்த எலியா தீர்க்கதரிசி மீண்டும் இந்த பூமிக்கு வருவாங்க. இது எதை குறிக்குதுன்னா, கடைசி நாட்களில் தேவனுடைய அந்த நாள் வருவதற்கு முன்பதாகவே ஒரு தேவனுடைய மகிமையும் வல்லமையும் பயங்கரமாக தென்படும் சபைகளில். அவருடைய வருகைக்கு முன்பதாகவே சபைகளில் ஒரு பெரிய எழுப்புதல் காணும். அதுவும் தேவனுடைய பவர் ஆஃப் காட் வில் பி மேனிஃபெஸ்டட் இன் சச் அ வே தட் we can't give a description about it. அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது.
அந்த அளவுக்கு வல்லமை தென்படும். இந்த காலத்துல இப்படி நிகழுதா அப்படின்னு நம்ம நினைக்க கூட கூடும். அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். ஏன்னா அப்படி வல்லமையான தீர்க்கதரிசிகள் கடைசி காலத்துல எழும்புவார்கள். பயங்கர மிராக்கல் பவரோட அவங்க எழும்பக்கூடிய காலம் இது ஒரு காலம். இங்க மல்கியா புஸ்தகத்துல 4:1-3 வரைக்கும் தேவனுடைய வருகை ஒரு சூளையை போல எரிகிற அக்னிக்கு குறிப்பிடப்பட்டிருக்குது. சூளையை போல, ஃபியரி ஃபர்னஸ், அந்த சூளையை போல அவருடைய வருகை இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. மல்கியா புஸ்தகம் 4:1-3. இதோ சூளை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சூரியனை போல அவருடைய எரிகிறது போல அவருடைய நாள் வரும். அந்த நாள் வரும்போது பயங்கரமான ஒரு அக்னி மயமான பிதா இறங்கும்போது இந்த தேவனுக்கு முன்பதாக இருக்கிற துன்மார்க்கர்கள், அதாவது தேவனை தேடாத மக்கள், தேவனை விட்டு விலகி உலக பிரகாரமாக வாழ்கிற மக்கள் அனைவரும் துரும்பாய் இருப்பார்கள். அப்படின்னா ஆண்டவருடைய கோபாக்னி வரும்போது அவங்க நிற்க மாட்டாங்க என்று வேதம் தெளிவாக தெரியப்படுத்துகிறது. அதுவும் இல்லாமல் அவருடைய நாமத்துக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளோ நல்ல பயப்படாம ஆரோக்கியமாக கொழுத்த கன்றுகளைப் போல வளருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. They will be strengthened. That shows the power of his children. தேவனுடைய பிள்ளைகள் எப்படி அவங்க ஸ்ட்ரென்தன் ஆவாங்க, எப்படி அவங்க பெருகுவாங்க, அதை குறிக்குது. அப்போ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறவங்க, தேவனுக்கு பயந்து வாழ்றவர்களுக்கு ஒரு பலன், ஒரு புது பலனை ஆண்டவர் கொடுப்பார். ஆனா இங்க எழுதப்பட்டிருக்குது 3வது வசனத்துல, துன்மார்க்கரை மிதிப்பார்கள். அப்படின்னா விக்டோரியஸ், அவங்க துன்மார்க்கர் மீது ஜெயம் பெறுவார்கள். ஏன் ஜெயம் பெறுவார்கள்னா, ஆண்டவரை ஆராதிக்கிறபடியினால் அந்த கடைசி நாள் வரும்போது ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பதாக எதுவுமே நடக்காது. ஏன்னா அவங்க சுட்டரிக்கப்படுவார்கள், வாதிக்கப்படுவார்கள். ஆண்டவர் நியாயம் விசாரிப்பார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் மீதும் அவருடைய அக்கினி விழும். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் மட்டும் அதிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். மல்கியா 3:2-3, ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சௌகாரத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படி நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். ஹல்லேலூயா. கர்த்தனுக்கு புடமிடுறதுக்கு எதுக்கு வர்றாருன்னா, இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, த ப்ரோசஸ் ஆஃப் ரிஃபைனிங். ஆண்டவர் சுத்திகரிப்பதற்கு தான் இங்கே வர்றார். சுத்திகரிப்பார். சுத்திகரிக்கும் போது அந்த அழுக்கை எடுத்து போட்டுருவார், அந்த கரையை எடுத்து போட்டுருவார், கரையற்ற வாழ்க்கையை கொடுப்பார். ஆனால் இதில் லேவியர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார், லேவியர் புத்திரர்களை தேர்ந்தெடுக்கிறார். லேவியர்கள்னா யாருன்னா, தேவாலயத்துக்கு போகிற பிள்ளைகளை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். ஒரு வெள்ளியை போலவோ, ஒரு பொன்னை போலவோ, ஒரு தங்கத்தை போலவோ, ஒரு மெட்டல்ஸை போல மெட்டல் ரிஃபைனர். கர்த்தர் ஒரு மெட்டல் ரிஃபைனர். உங்களை போட்டு புடமிட்டு சுத்திகரித்து உங்ககிட்ட இருக்கிற அழுக்கெல்லாம் உருக்கி எடுப்பார். உங்ககிட்ட இருக்கிற அசுத்தத்தெல்லாம் ஆண்டவர் கரைச்சி எடுப்பார்னு இந்த வேதாகமத்தில் தெளிவாக சொல்கிறார். அதுவும் இல்லாமல் அவர் என்னன்னா அசுத்தத்தை நீக்குவார். நம்மக்கிட்ட இருக்கிற அசுத்தத்தை யாவையும் நீக்கி பிறகு நம்ம அதை உணருவோம். We will realize in the eventual days, not initially, when God is coming and cleansing you. ஆரம்ப நாட்களில் ஆண்டவர் நம்ம சுத்திகரிக்கும் போது நமக்கு தெரியப்படுத்துவார். அவர் சுத்திகரித்து கொண்டு இருக்கும்போது நமக்கு தெரியாது, ஆனால் பிற்பாடு நமக்கு அது தெரிய வரும். ஸோ அதே போல தான் ஆண்டவர் நம்மை சுத்தம் செய்வதற்காக வருகிறார். ஆனால் யோவேல் புஸ்தகத்தில் இதை இன்னும் ஆழமாக கொண்டு போகிறார். ஆண்டவர் எப்படி நம்மளை சுத்திகரிக்க விரும்புகிறார்? யோவேல் 2:13, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கும் மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆண்டவர் உங்கள நியாயம் விசாரிக்கிறதுக்கு முன்பதாகவே மனம் திரும்புங்கன்னு சொல்றாரு. வஸ்திரத்த சுத்திகரிப்பது வந்து வஸ்திரம்னு சொன்னா, அவர் ரைச்சியஸ் கண்டக்ட். நம்ம நீதியான செயல்பாடுகள் நமக்குள்ளாக இருக்கும்போது, அது வந்து வஸ்திரத்த குறிக்குது. ஆனா, இருதயத்த சுத்திகரிக்கிறதுக்கு இப்ப சொல்றாரு. இப்ப ரைச்சியஸ்னா நம்ம வெளிய இருந்து ரைச்சியஸ், உள்ள இருந்து ரைச்சியஸ், நம்ம பிஹேவியர்ஸ், நம்ம ஆட்டிட்யூட்ஸ், கண்டக்ட்ஸ் ஓகே, தட்ஸ் ஓகே. பட் ரைச்சியஸை காட்டிலும் இருதயம் வந்து நேரா கடவுளுக்கு நம்ம பிரேயர் பண்ணும்போது, நம்ம ஃபெலோஷிப் வைக்கும்போதும், ஆண்டவருக்கு நம்ம இருதயத்த கொடுக்கணும். நம்ம இருதயத்தின் மூலமாக அவர தேடணும். 2 விதமான பிரேயர் இருக்கு. ஒண்ணு வந்து வெளிப்பிரகாரமான பிரேயர், ரிச்சுவல் ப்ராசஸ் மாரி. பட் தேர் யூ கான்ட் ஃபைண்ட் யுவர் ஹார்ட் டச்சிங் டு காட்ஸ் த்ரோன். பட் இன்னொரு ஜெபம் வந்து எப்படின்னா, நம்ம வந்து இருதயத்துல ஆழமா இருந்து நம்ம ஆண்டவர தேடும்போது, அதுதான் தேவனுடைய சன்னதியில போய் விழுது அந்த ஜெபம். அதுதான் தேவனை தொடுது. ஸோ அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்மள மாற்றப் போகிறார். இருதயங்களை சுத்திகரிக்கிறார். இருதயங்களை சுத்தம் செய்து, நீங்க என் பக்கம் திரும்புங்க. இன்னும் உங்க பாவத்திலிருந்து மனஸ்தாபப்பட்டு நீங்க மறுபடியும் திருந்தி, என் பக்கத்துல வாங்க என்று அவர் மனஸ்தாபமா இருக்கிறார். ஹல்லேலூயா. தட்ஸ் வாட் இட்ஸ் கால்ட் டு டியர் ஹார்ட் மீன்ஸ் டு காலிங் டு ரிப்பென்டன்ஸ். அதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ரெண்ட் யுவர் ஹார்ட்ஸ் ஆங்கிலத்துல. So, to remove violence from us, God is teaching us so that we can walk in His ways. மல்கியா புஸ்தகத்தில் 3:5 நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரக்காரருக்கும் பொய் யானை இடுகிறவர்களுக்கும் எனக்கும் பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்து கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கும் அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமாய் சாட்சியாக இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஸோ இந்த வசனத்தில் ஆண்டவர் வந்து சுத்தம் செய்வதை பற்றி சொல்கிறாரு. ஆனால் இப்படிப்பட்ட நம்முடைய ஆட்டிடியூட்ஸ், நம்ம ஒரு சூனியத்தில் இருக்கலாம், இல்லாட்டு விபச்சாரத்தில் இருக்கலாம், இல்லாட்டு பொய்யராக இருக்கலாம், இல்லாட்டு கடவுளுக்கு பயப்படாதவர்களாக இருக்கலாம், இல்லாட்டு விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் கூலியை மாற்றுறவங்க. எப்படி லாபன் வந்து யாக்கோபுக்குள்ள கூலியை எத்தனை முறை மாற்றினார் அவர், அதே போல் இல்லாமலும் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ இப்படி அநியாயம் செய்கிறவர்களை சாட்சியாக இருப்பேன்னா அதை நியாயம் விசாரிக்க வருவேன்னு சொல்கிறார். செய்யதாட்டியும் செஞ்சுக்கோ, எவ்வளோ நாளும் செஞ்சுக்கோ, பாவம். காட் இஸ் கிவிங் யூ கிராண்டட், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ. பட் ஆண்டவர் வரும்போது அதை நியாயம் விசாரிப்பார். கண்டிப்பாக நம்ம மனம் திருந்தி நம்ம ஆண்டோட்ட நம்ம பாவத்தெல்லாம் அறிக்கையிடும் போது ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்க முடியும். அப்பா, பாவத்திலேருந்து மனம் திரும்பி அறிக்கையிடுறது என்னென்னா மறுபடியும் அந்த தவறை செய்யக்கூடாது. ஸோ அதுதான் மனம் திரும்புதல், ரிப்பன்டன்ஸ். ஸோ ஆண்டவர் அதை நம்மகிட்ட வந்து ரொம்ப எதிர்பார்க்குறார். இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம வாழ்க்கையிலேருந்து நம்ம விட வேண்டும். இரண்டாவது, எல்லா தேசங்களும் அவருடைய வருகைக்கு முன்பதாக, அவர் சமூகத்துக்கு முன்பதாக தேவனுடைய ஆலயத்துக்கு விரோதமாக எழும்பும். சகரியா புஸ்தகம் 14:2 எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன், நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தில் பாதி மனுஷர் சிறைப்படுத்தப்படுவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோடு போராடுவார். கர்த்தர் அந்த நாளில் வந்து ஜாதிகளோடு போராடுவார். ஏன்னா ஜெருசலேமுக்கு விரோதமான ஆட்களை அவர் தான் அனுமதிப்பார், எல்லாத்தையும் வர வைப்பார். ஸோ வந்து அவங்க சூறையாடுவாங்க எருசலேம் நகரத்தை. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஈரான் தேசம் மற்றும் நிறைய துர்க்கி, ரஷ்யா, இந்த தேசங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். சீனா, பாலஸ்தீன் மற்றும் லிபியா தேசத்தெல்லாம் பார்க்குறோம். இவங்கெல்லாம் எருசலேமுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற தேசங்கள். இந்த நாடுகளெல்லாம் விரோதமாக எழும்பி இருக்கிறது. அதுவும் ஈரான் வந்து இப்போ ரொம்பவும் தீவிரமாக இருக்கிறான் எருசலேமுக்கு விரோதமாக. இப்படிப்பட்ட நாட்கள் வரும். அப்போ அதுவும் இல்லாமல் நம்ம என்ன பார்க்குறோன்னா, அமெரிக்கா வந்து தட் வாஸ் அ சப்போர்ட் டு இஸ்ரேல். பட் இப்போ என்ன பண்ணுறோன்னா, த சஸ்டனன்ஸ் இஸ் நாட் லைக் பிஃபோர். முன்மாதிரி கிடையாது அவங்க சப்போர்ட். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் கான். அது நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு மாற்றத்தை நம்மால் பார்க்க முடியுது. ஸோ இப்படிப்பட்ட மாற்றம் தான் ஏற்படும். எல்லா தேசம், ஒரு தேசம் இல்லை, இங்கே வேதாகமத்தில் எழுது எல்லா தேசங்களும் எருசலேமுக்கு விரோதமாக எழும்பும். ஆனால் எதுக்குன்னா, ஆண்டவர் கடைசி நாட்களில் அவங்கள வாதிக்க தான் ஆண்டவர் இப்படி அனுமதிக்கிறார். சகரியா புஸ்தகம் 14:4 எழுதப்பட்டிருக்கு, இந்த நாட்கள் நிகழும் போது இயேசுவின் வருகை தான் வரும். இதெல்லாம் நடந்து முடிந்த உடனே இயேசப்பா வருவார். அவர் வரும்போது அவருடைய கால்கள் ஒலீவ
மவுண்ட் ஆஃப் ஒலிவ்ல நிற்கும்னு சகரியா புஸ்தகத்து 14:4 சொல்லப்பட்டிருக்குது. அதை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது, அவருடைய கால் வந்து மவுண்ட் ஆஃப் ஒலிவ்ல பதியும். அந்த ஈஸ்ட்ல இருக்கிற அதில் பதியும். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். இப்போ எப்படின்னா, அந்த ஏசப்பா கால் வச்ச உடனே ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் 2 பார்ட்டிஷன் ஆயிரும். மவுண்டனே 2ஆக பழந்துரும்னு வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. இதே மாதிரி வெளிப்படுத்தல கூட இட் டாக்ஸ் அபவுட் மகா நகரம் 3ஆக பிரியும் என்று பாபிலோன் தேச நகரத்தை குறிப்பிடப்பட்டிருக்குது. எதுக்கு அந்த தேசம் அழியும் அப்படின்னு சொன்னால், பிகாஸ் இங்கே பாபிலோன் தேசம் 3ஆக பிரிக்கப்பட்டிருக்குதுன்னு எழுதப்பட்டிருக்குது. இந்த பாபிலோன் நகரம் வந்து அனைத்து தேசங்களும் இவங்க கூட என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, வேசித்தனம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ வெளிப்படுத்தல் 17:2 வேசித்தனமாகிய மதுவால் இந்த பூமியின் குடிகள் அவங்க கூட அந்த மகா நகரத்துக்கு கூட வேசித்தனம் பண்ணினாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, தே ஹேவ் கமர்ஷியலி ட்ரேடட் வித் தம் அப்படின்னா அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இப்போ ஒரு தேசம் இன்னொரு தேசத்துக்கு கூட ரிலேஷன்ஷிப்பில் எப்படி போனால் பை அண்ட் செல், இந்த ப்ரோசஸ் தான் நடக்கும் அங்கே. ஸோ கமர்ஷியல் ட்ரேடிங் அங்கே நடக்கும். அதன் நிமித்தம் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம இங்கே தேசங்கள்லாம் பார்க்க முடியும். ஸோ அதை தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆளுகை செய்கிற நகரத்துக்கு கூட இவங்கெல்லாம் வேசித்தனம் பண்ணாங்க அப்படின்ட்டு. 3வது சைன் என்ன பார்க்குறோன்னா, த லைட் வில் டிமினிஷ் பிஃபோர் த கம்மிங் ஆஃப் ஜீசஸ். the light will diminish. இந்த லைட் எப்படி டிமினிஷ் ஆகும்னா, இந்த லைட் வந்து போஸ்ட் ட்ரிபுலேஷன். the third sign வந்து போஸ்ட் ட்ரிபுலேஷன். அப்படின்னா இந்த மகா உபத்திரவத்துக்கு பிறகு, மகா உபத்திரம் முடிந்த பிறகு சூரியன் இருளாயிரும், சந்திரனும் ஒளி கொடுக்காது. இங்கே எழுதப்பட்டிருக்கு, அந்நாட்களில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாய் இருக்கும். ஒரு நாள் யூனிக் காமன் டே உண்டு. அதான் ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்தின் வெளிச்சம் உண்டாகும். இப்போ எப்படின்னா, ஆண்டோடைய வருவதற்கு முன்பதாக ஒரு சைன் என்னென்னா, லைட் வந்து டிமினிஷ் ஆகும். ஆனால் அது டோட்டலி வேனிஷ் ஆகுறது வந்து ஆஃப்டர் போஸ்ட் ட்ரிபுலேஷன். ஸோ நம்ம இங்கே என்ன பார்க்குறோன்னா, ஒரு காமன் டே வந்து அப்பியர் ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ், காஸ்மிக் டிஸ்டர்பன்ஸ் நம்ம பார்க்குறோம். என்வாயன்மெண்ட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்குறோம். நம்மளால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. எவ்வளோ தான் சயின்டிஃபிக் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருந்தால் கூட நம்ம இங்கே பார்க்குறோம், இந்த ஆண்டவரால் படைக்கப்பட்ட அந்த உலகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் போது யாராலையுமே எதுவும் கணக்கிட முடியல. எல்லாருமே வேறு வேறு ரீசன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் வேதாகமத்தில் அந்நாட்களில் ஆண்டவர் இதை கொடுத்து விட்டார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்நாட்களில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாய் இருக்கும். அப்படிப்பட்ட நாள் வரும். எப்படின்னா, காமன் டே. காமன் டேன்னா சூரிய ஒளியை நீங்கள் பார்க்குறீங்க, பிரகாசமாக இருக்குது. அந்த நாட்களில் சூரிய ஒளி அவ்வளோ இருக்காது, டல்லாக இருக்கும், வெளிச்சமே இருக்காது. சாயங்காலமும் அப்படி தான் இருக்கும். சாயங்காலம் போல் பகல், மத்தியானம் எல்லா நாட்களும் இருக்கும். சில நேரத்தில் நம்ம பார்க்குறோம், அது ஆண்டோடைய வருகை குறிக்கிறது. சிஸ்டமேட்டிக் இன் டே அண்ட் நைட் வில் சேஞ்ச். அதை தான் நம்ம பார்க்குறோம். எப்படி தேவன் வந்து ஏதேன் தோட்டத்தில் நடந்தாரோ அதே போல் அந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்ததை போலவே அவர் நடக்கும்போது ஆதாம் வந்து அங்கே வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு, தேவன் வந்து ஆதாமையும் ஏவாளையும் அவங்க பாவம் பண்ணதுக்கப்புறம் தரிசிக்க வரும்போது அந்நாட்களில் இட் வாஸ் செட் அஸ் அ கூல் டே. அதே போல் நாள் தான் மறுபடியும் பூமியில் உண்டாகும். யோவேல் 2:31 கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். ஹல்லேலூயா. அந்த பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பதாகவே சூரியன் இருளடைய ஆரம்பிக்க விடும். இருளடைய இட்ஸ் அ ப்ராசஸ். ஒரே நாளில் உடனே இருட்டாயிராது. இட் டேக்ஸ் டைம். அப்போ அவர் வருவதற்கு முன்பதாக இந்த காரியங்களெல்லாம் நடக்கும். சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அதுதான் ஒரு பாஸ்டர் வந்து பிளட் மூன்னு சொன்னாங்க. நிறைய ஊழியக்காரங்க கூட சொன்னாங்க. 2020க்கு முன்பதாக ஐ திங்க் சொல்லி கொண்டு இருந்தாங்க. என்ன சொல்லி கொண்டு இருந்தாங்கன்னா, பிளட் மூன் டே வர்றது வந்து பூமியில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்காது, அதுக்கு அறிகுறின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே அதுதான் எழுதப்பட்டிருக்கு, சந்திரம் ரத்தமாக மாறும். எனிவே பட் வி நோ தட் காட்ஸ் கம்மிங் இஸ் நியர், ஸோ லெட் அஸ் பி ப்ரிப்பேர்ட்.
prepared before his coming. ஸோ வெளிப்படுத்தல் 8:12 பகலிலும் 1/3 பிரகாசம் இல்லாமற் போயிட்டு, இரவிலும் அப்படியே போயிட்டு. ஏன்னா அந்த 4வது தேவதூதன் அங்கே எக்காலம் ஊதும்போது சந்திரன்ல 1/3 சூரியன்ல 1/3 நட்சத்திரங்கள்ல 1/3 1/3 was struck. ஸோ அதை அந்த வெளிச்சம் பிரகாசிக்காதபடிக்கு அதிலிருந்து தேவதூதன் எக்காலம் ஊதும்போது இதெல்லாம் பாதிக்கப்படுது. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் 1/3 அப்படின்னா அந்த illuminating பவர் குறைஞ்சு பிகாஸ் தட் வாஸ் ஸ்ட்ரக். ஸோ அதனால அது குறையுது. யோவேல் 2:10 அவைகளுக்கு முன்பதாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் 2 நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். ஹல்லேலூயா. நட்சத்திரங்களும் எப்படி ஆகுமா? ஒளி மங்கி போய் கொண்டே இருக்கும். பூமி அதிரும், வானங்களும் அசையும். வானங்கள்னா ஹெவன்ஸ், த கிரியேஷன்ஸ் ஆஃப் காட். மத்தேயு 24:29 அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், சத்துவங்கள் அசைக்கப்படும். ஹல்லேலூயா. ஆல் த பவர்ஸ் ஆஃப் ஹெவன் வில் பி ஷேக்கன். வானத்தில் உள்ள சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படும். ஆண்டவர் நியாயம் விசாரிக்க வர. பவர்ஸ் ஆஃப் ஹெவன் வில் பி ஷேக்கன். அதுவும் இல்லைன்னா உபத்திரம் முடிஞ்சவொடனே தான் இதில் எழுதப்பட்டிருக்கு, சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியக்கூடாது இருக்கும், நட்சத்திரங்கள் எல்லாம் டக்குன்னு விழும், எல்லாமே விழும். ஸோ நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம், கர்த்தர் பூமியை படைத்திருக்கிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்குனார் என்று ஆதியாகமம் 1 தெளிவாக ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் உலகத்தை சிருஷ்டித்த பிறகு he is separating the light and the நம்ம அதான் பார்க்குறோம். ஜெனசிஸ் 1:3-5. அதான் ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் அதன் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். கர்த்தர் தான் அந்த வெளிச்சத்தை உருவாக்கி இருக்கிறார். அதுவும் இல்லாமல் அந்த வெளிச்சத்தை அவர் வெவ்வேறாக பிரித்திருக்கிறார். அவர் பார்த்துருக்கிறார், பூமி வெறுமையாக இருந்திருக்குது, பூமியையும் வானத்தையும் எல்லாத்தையும் கடவுள் தான் படைச்சார். அப்போ அது வெறுமையாக இருக்கிற அந்த பூமியை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னோன்னா வெளிச்சம் உண்டாயிட்டு. வெளிச்சத்தையும் இருளையும் அவர் தான் படைத்திருக்கிறார். வேதாகமத்தில் தெளிவாக ஆதியாகமம் 1 சொல்லப்பட்டிருக்கு, 1-4 வரை. அதுவும் இல்லாமல் ஆதியாகமம் 1:14-19 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கு, பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்க வானம் என்கிற ஆகாய விரிவை சுடர்கள் உண்டாக்க கடவுது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கும் வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இருளை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. பகலையும் இரவையும் ஆழமும் வெளிச்சத்துக்கு இருளையும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலம் விடியற்காலம் ஆகிவிட்டது. எப்படின்னா இந்த நாட்கள்லாம் ஆண்டவர் பூமியையும் வானத்தை எப்படி படைச்சார்? வெளிச்சத்தினால. அவர் வெளிச்சத்தை உருவாக்குறார். சூரியனையும் சந்திரனையும் உருவாக்குறார். சூரியனையும் சந்திரனையும் பிரிக்கிறார். சூரியன் காலையில் பகலில் ஆளுகை செய்வதற்கும், சந்திரன் ராக்காலத்தில் இருப்பதற்கும், நட்சத்திரங்களையும் அவர் தான் படைத்திருக்கிறார். என்னுடைய பையன் எனக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி காட்டினா. என்ன காட்டினான்னா, இந்த வானமண்டலத்தில் நம்ம அதாவது சொல்கிறோம் மில்கி வேஸ் நட்சத்திர மண்டலங்களை பார்க்கும்போது அது நம்ம போய்கொண்டே இருந்தோன்னா இப்போ கண்டு கூட பிடிச்சிருக்காங்க, அதை எண்ண முடியாது, கணக்கிட முடியாது. பூமியில் உள்ள சூரியன், இந்த நம்ம சோலார் சிஸ்டம் என்று சொல்லப்படுகிற இந்த நட்சத்திரங்கள், இந்த பூமி, இந்த பிளானட்ஸ், இந்த சோலார் சிஸ்டம், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, தூசி மாதிரி தான். இதை காட்டிலும் அந்த நட்சத்திரங்கள்
நிறைய ஆண்டவர் படைச்சிருக்கிறார். ஸோ அத பார்க்கும்போதே பயங்கரமா இருக்குது. அப்போ ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், இத படைத்த தேவன் எவ்வளோ பெரியவரா இருக்க வேண்டும் என்று நமக்கு தெரியணும். அவர் நினைச்சா சூரியன் நிற்க வைக்க முடியும். அவர் நினைச்சா சூரியனை எடுத்து போட முடியும். அவர் நினைச்சான்னா நட்சத்திரங்கள கவிழ்க்க வைக்க முடியும். அவர் நினைச்சா வானத்துல உள்ள எல்லா சத்துவங்களும் அசைக்கப்படும். ஸோ த காஸ்மிக் டிஸ்டர்பன்ஸ் எவ்ரிதிங் நீங்க பார்க்குறது சின்னது தான். ஆனா ஆண்டவர் படைத்தது பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. ஆகவே நம்ம இந்த நாட்கள்ல சபை எல்லாருமே ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்க நாம் அனைவரும் சேர்ந்து நம்ம தீவிரமாக ஜெபத்துல இறங்கலாம். நம்ம ஆண்டவரை தேடலாம். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று தடையாக இருந்தால் அந்த காரியங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணி அதற்காக ஜெபித்து அதுலேருந்து வெற்றி பெறுகிறவர்களாக இருக்கலாம். ஏன்னா இனி காலம் ரொம்ப நேரம் சென்று கொண்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடியாது. அநேக காரியங்கள் நிகழ்வுகள் இதற்கு முன்பதாக இப்படி நடந்ததே கிடையாது. இப்போனா நான் ஒன் ஆஃப்டர் தி அதர் வி see the calamities, crisis, chaos எங்கே பார்த்தாலும் ஒரு ப்ராப்ளம்ஸை நம்ம எமர்ஜ் ஆகிறத பார்க்க முடியுது. இந்த பேண்டமிக் மட்டும் இல்லை, பட் ஆண்டவர் இந்த பூமியை நியாயம் விசாரிக்கிறத நம்ம இந்த பேரழிவுகள் மூலமாக பார்க்கணும். திடீர்னு எங்கேயாவது ஏதாவது ஒன்று நடந்துருது. ஸோ அதில் நம்ம போகாதபடிக்கு அதில் நம்ம வந்து எல்லாத்துக்கும் மரணம் வந்து இயல்பு தான். நம்ம இந்த உலகத்தில் வந்தால் ஒரு நாள் மறிக்க தான் வேணும். ஆனால் நம்ம மறிப்பதற்கு முன்பதாகவே நம்ம ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்குற அந்த நாளை பிரயோஜனப்படுத்தி கொள்ளலாம். ஜெபத்தில் இணைந்துருங்க. பிலீவ் பண்ணுங்கள், ஏசப்பா உங்களுக்கு அனைத்து வெற்றிகளை தருவார் என்று நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாகும். லெட் மீ ப்ரே ஃபார் யூ. அப்பா ஃபாதர், ஐ ப்ரே ஃபார் ஆல் ஆஃப் தெம். அப்பா பிதாவே, நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற யாவருக்காகவும் ஜெபிக்கிறேன். எல்லா குடும்பங்களையும் உங்களுடைய சமூகத்தில் இந்த கடைசி நாட்களில் ஒப்பு கொடுக்குறேன். தகப்பனே, ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுங்க ஆண்டவரே. எல்லா இடங்களிலும் வேதாகமத்தில் எழுதின பிரகாரமே பீதிகள் இருக்கிறது தகப்பனே. இந்த பீதிகள்லேருந்து மக்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நம்முடைய சமூகத்துக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அவருடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் நினைவு கூறுங்க அப்பா. உங்களுடைய நாமத்தை வைத்து ஜெபிக்கிறவர்களுக்கு ஒரு பலத்த பாதுகாப்பு கொடுங்க அப்பா. வேதாகமத்தில் எழுதியிருக்கிற அனைத்து காரியமும் ஆண்டவர் எங்களுக்கு தெரிவிங்க, கற்றுக் கொடுங்க ஆண்டவர் அப்பா. இது அவர்களுக்கு புரிய நீர் தெரியப்படுத்துங்க தகப்பனே. அதுவும் இல்லாமல் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துக்கு இந்த நாட்களில் ஜெபிக்கிறேன், பாதுகாப்பு பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி ஜெபிக்கிறவர்கள், விண்ணப்பம் பண்ணுகிறவர்களுடைய ஜெபம் கேட்கப்படட்டும் அப்பா. திடனை கொடுங்க, பலனை கொடுங்க, சக்தியை கொடுங்க ஆண்டவரே அப்பா. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து காரியத்திலிருந்தும் அவர்களை அவர்களை உங்களுடைய செட்டையின் கீழ் மறைத்து வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அதுவும் இல்லாமல் அப்பா, இந்த நோயில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. யாராவது ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர், இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து அவங்களுக்கு நல்ல சுகபலத்தை கட்டளையிட்டு அவங்க மறுபடி வீடு திரும்பி வர உதவி செய்யுங்க அப்பா. பலவீனத்தில் இருந்து போராடி கொண்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுங்க. இன்னும் அப்பா, இந்த எங்களுடைய பட்டணங்கள், எங்களுடைய தேசத்தில் ஆண்டவர் நம்முடைய கிருபையும் இரக்கமும் அதிகமாக இருக்கட்டும், இறங்கி வரட்டும் தகப்பனே. இந்த தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் தேசத்தில் ஆண்டவரின் நோய்வாய் குறைக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே இயேசப்பா, மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுங்க. உண்மை தேடலை அவங்களுக்குள்ளாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அந்த வாஞ்சை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஆண்டவரை தேடணும், ஜெபிக்கணும். ஜெபத்தை அவங்க வாழ்க்கையில் ஒரு பங்காக அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க தகப்பனே. அந்த ஜெபிக்கிற ஒரு வாஞ்சை நாவி அவர்கள் மத்தியில் ஊற்றுங்க. அதுவும் பலவிதமான நோய்கள், இது மட்டும் இல்லை ஆண்டவரே, பலவிதமான நோய்கள், கிட்னியால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, ஸ்வெல்லிங்ஸ் அந்த ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ், தைராய்டு மற்றும் ஆண்டவரே கண்கள் பாதிக்கப்பட்டிருக்குது, காதுகள் பாதிக்கப்பட்டிருக்குது. இப்படி நிறைய ஆர்கன்ஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த ஒருவேளை இந்த வேக்சினேஷன் எடுக்கிறதுனால ஒரு வேளை சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட தகப்பனே, அதை நீ ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுங்க அப்பா. உங்களுடைய கரம், ஆணி பாய்ந்த கரம் இவர்களை தொடட்டும். இந்த நேரத்தில் யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே உங்களுடைய கரம் இறங்கி அவர்களை கம்ப்ளீட்டாக ஹீலிங், ரெஸ்டோரேஷன் பண்ணுங்கள். அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்க. உங்களுடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுறவர்கள் மத்தியில் நீர் இறங்கி வந்து ஆண்டவரே கம்ப்ளீட் ஹீலிங்கை கொடுத்து ரெஸ்டோர் பண்ணுங்கள். எப்படிப்பட்ட நோய் இருந்தாலும் அதை ரெஸ்டோர் பண்ணுங்கள். ஹார்ட் டிசீஸ், கிட்னி இன்ஃபெக்ஷன்ஸ், எப்படிப்பட்ட நோய் இருந்தாலும் ஆண்டவரே, ஸ்கின் டிசீஸ் அப்பா, இதெல்லாம் ஹீல் பண்ணுங்கள். டைஜஸ்டிவ் சிஸ்டம் இம்ப்ராப்பராக இருக்கிற இடத்துல கூட ஹீலிங் பண்ணுங்க ஆண்டவரே அப்பா. எல்லா விதமான லிவர் ப்ராப்ளம் ஹீல் பண்ணுங்க அப்பா. எல்லா விதமான ப்ராப்ளத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.